படி நான் உனக்கு ஒரு சூப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சு தரேன், சாப்பிட்றியா? சரி ஃபர்ஸ்ட் பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு இன்ட்ரோ ஒன்று கூட. வெல்கம் டு சோனா அருண் சேனல். இன்னைக்கு சண்டே வந்து நம்ம என்ன சமைக்க போறோம்னா, வழக்கம் போல என் ஹஸ்பண்ட் தான் சண்டே குக் பண்ணுவார். என்ன குக் பண்ணுறாருன்னா சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நாங்கள் 1/2 kg தான் எடுத்திருக்கோம். நாங்கள் ரொம்ப ஹீட்டுன்றதுனால லாஸ்ட் டைமே மீன் எடுத்துகிட்டு வீட்டில் யாருமே சாப்பிடல லாஸ்ட் வீக். ஸோ அதனால இந்த வீக் சிக்கன் எடுத்திருக்கோம். ரைஸும் ரசமும் வச்சாச்சு. இப்போ சிக்கன் தான் என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாரு. எப்படி சமைக்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. என் பையன் ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க டேடியை வாப்பா விளையாடிடலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தான். எங்கள் மாமியாரை வந்து கொஞ்சம் அவங்க கூட சண்டை போட்டு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் தான் கட் பண்ணிட்டேன் வாய்ஸை. சரி ஓகே, ஆனியன் டொமேட்டோ அப்புறமா பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சுருந்தோம். ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ எமர்ஜென்சி அதெல்லாம் சொல்லிட்டு தான் நாங்கள் இப்படி வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்பைசஸ்லாம் வந்து நிறையவே கேட்டிருந்தாரு. அதெல்லாம் வந்து இருக்குதை நீ வந்து அதில் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கருவேப்பிலை வந்து எப்பயுமே வந்து நிறைய போடணும் அப்படின்னு சொல்லுவார். ஹெல்த்துக்கும் ஓகே, தென் டிஷ்ஷும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அதுக்குன்ட்டு சிக்கன் குழம்புக்கு இவ்வளோ கருவேப்பிலை யாருனா போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கலாச்சின்னு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து நிறைய போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் வந்து சிக்கன் குழம்புக்கெலாம் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் இது வந்து அவ்வளோவா அன்ஹெல்தி இல்லையா, அதனால் வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வீடியோ வந்து நான் கொஞ்சம் வந்து அவர் டயர்டாகிட்டு போயிட்டேன் நான், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவரும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் நைட்டுக்கு என்ன குக் பண்ணலான்றதெல்லாம் என் மாமியார் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து மார்னிங்கே வந்து கோதுமை வந்து வாங்கிட்டு வந்தது வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அரைக்கிறதுக்கு. ஈவினிங் மேலே போய் அரைச்சிட்டு வரேன், நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சிக்கன் குழம்பு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கணும். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் தான் ரெடி பண்ணணும். அதெல்லாம் தான் பேசிகிட்டே அப்படியே வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா என் பையன் வந்து கொஞ்சம் மறுபடியும் வாப்பா விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் போன்மீட்டா பாக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டாக கம்மியாக இருந்தது வந்து கட்டி ஆகிடுச்சு. அதை எடுத்து வந்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இது என்னான்னு பாருன்னு சொல்லி விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா அவர் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இதெல்லாம் எடு வீடியோவில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி ஓகேன்ட்டு சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் போட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அப்புறமா கறி மசாலான்னு ஒன்று போட்டார். அப்புறமா வந்து சக்தி மிளகாத்தூள் போட்டார். அப்புறமா இது மஞ்சள் தூள் லைட்டாக போட்டாங்க. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம உப்பு போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டியா போட்டுட்டியா ஓகேவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். எல்லாம் எடுத்துனே உப்பு போட்டேனான்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பும் போட்டார். சரி ஓகே எல்லாம் எடுத்தாச்சு. தாளிச்சிட்டு போய் அவங்க கூட நான் ப்ளே பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து கண்டினியூ பண்ணிக்கோ வீடியோவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சிக்கன் மசாலா விட்டுட்டு சிக்கன் மசாலாவும் போட்டார். அதுக்கப்புறமா என் மாமியார் வந்து அவங்களுக்கு வந்து தனி மிளகாத்தூள் போட்டால் பிடிக்காது. அவங்க வந்து வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் அதுவும் கம்மியாக போட சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலே அரைக்கிறது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அது கம்மியாக போட்டதுனால இது ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கினார். சரி ஓகே எல்லாத்தையும் நான் கலக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்பப்போ வந்து அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டேன். அப்புறமா மார்னிங் வந்து நாங்கள் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் வச்சுருந்தேன். அதோட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நாளாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கு இல்லை ஏதாச்சும் நான் பேசுகிற விதத்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக் பண்ணிவிட்டு அவர் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டார். ஸோ வந்து நாங்கள் நான்வெஜ் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்னால் நான் வந்து சமைக்க மாட்டேன், அது எனக்கு தெரியாதுன்னு இல்லை, எல்லாம் பண்ணுறதை நான் பார்க்குறேன் தெரியும். ஸோ ஏதாச்சும் ஒன்று காரமோ உப்பு அதிகமாகிட்டா எப்படி, அவர் வந்து நல்லா குக் பண்ணுவார், பிரியாணியும் சரி நான்வெஜ் எல்லாமே நல்லா குக் பண்ணுவார். ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் கையிலே விட்டுடலாம், ஏன்னா சண்டேவாக இருக்குது, மற்ற நாளாக இருந்தால் நம்ம எப்போனா பார்த்துக்கலாம். சண்டேயில் அவர் வீட்டில் இருக்கவே சரி ஓகே அவர் குக் பண்ணட்டும் அப்படின்னு நானும் விட்டுருவேன். அவரும் வந்து சண்டேயில் குக் பண்ணுறது ரொம்பவே லைக் பண்ணுவார். ஸோ இந்த வீடியோலையும் அவர் சொல்லிட்டு இருந்தார் பேச்சுலர் சமையல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மெழுகும் சீரகமும் வந்து நசுக்கி அதில் தூள் பண்ணி போட சொன்னார். நான் மெழுகு வந்து காரத்துக்கு போடுவாங்க, சீரகம் எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு அவர் போட சொன்னார்னு எனக்கு தெரியல. தென் அப்புறமா வந்து கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக போட சொன்னார். ஆனால் வந்து நான் அதுக்கு வேறு மறுபடியும் போடணுமா மறந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இடையிலே போட்டுட்டேன். மாமியார் பேசுவாங்க. எப்படிமா இருக்குது குழம்பு ஊற்றிக்கலையா நீங்கள்? இருக்குனால நான் ஊற்றிக்கலாமா ரசம்
குழம்பு ஊற்றிக்கலாமா, ரசம் ஊற்றிக்கலாம். இந்த கறி ஒன்று தொட்டு சாப்பிட்டேன், நல்லா இருக்குது குழம்பு. சிக்கன் நல்லா இருக்குதா? ஆமாம்மா, சூப்பராக வெந்துக்குதாம்மா சிக்கன் நல்லா? ஆமாம்மா வெந்துக்குமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இதை கேட்டாருன்னா பரவாயில்ல என்னை பெருமையாக பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனிவே சூப்பராக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா என் பையன் கூட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோனா அருண் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.